சிலருக்கு அவர் பாபிலோனின் சிங்கம், பலருக்கு அவர் ஒரு இரக்கமற்ற சர்வாதிகாரி. ஒரு ஏழை கிராமத்தில் தந்தையற்ற சிறுவனாக பிறந்து ஈராக்கின் அசைக்க முடியாத தலைவனாக உயர்ந்தவர். இரத்தம், அதிகாரம் மற்றும் எண்ணெயால் மத்திய கிழக்கின் வரலாற்றையே மாற்றி எழுதிய சதாம் உசேனின் முழு வாழ்க்கை வரலாறு தான் இப்பகுதியில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 28, 1937 திக்ரித் அருகே உள்ள அல் அப்ஸா கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் சதாம். பிறப்பதற்கு முன்பே தந்தை மறைந்துவிட ஒரு கொடூரமான வளர்ப்பு தந்தையிடம் வளர்ந்தார். பின்னர் கல்வியின் மீது கொண்ட ஆர்வத்தால் பாக்தாத் சென்றார். அங்கு அவரது மாமா கைரல்லா தல்பா தான் சதாமுக்கு அரசியல் ஆர்வத்தை ஊட்டினார். தனது 20 வயதுகளில் பாத் கட்சியில் இணைந்தார் சதாம். 1959 ஈராக் பிரதமர் அப்துல் கரீம் காசிமை கொல்ல முயன்று தோல்வியடைந்து எகிப்திற்கு தப்பிச் சென்றார். அங்கிருந்து திரும்பிய பிறகு 1968 நடந்த ஜூலை 17 புரட்சி மூலம் பாத் கட்சி அதிகாரத்தை பிடித்தது. அப்போது சதாம் திரைக்கு பின்னால் இருந்து காய்களை நகர்த்தும் ஒரு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டார். 1979 சதாம் அதிகாரப்பூர்வமாக ஈராக்கின் அதிபரானார். பதவியேற்ற சில நாட்களிலேயே தனது கட்சி கூட்டத்தில் இருந்த துரோகிகள் என கருதப்பட்ட 68 பேரை அதிரடியாக வெளியேற்றி அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கினார். இதன் மூலம் தன்னை எதிர்ப்பவர்களுக்கு ஈராக்கில் இடமில்லை என்பதை உலகுக்கு உணர்த்தினார். ஆரம்ப காலத்தில் ஈராக்கை ஒரு நவீன வல்லரசாக மாற்ற கல்வி அவசியம் என்று அவர் கருதினார். எழுத்தறிவு இயக்கம் 70களில் ஈராக்கில் எழுத்தறிவின்மையை ஒழிக்க ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தொடங்கினார். இதற்காக யுனெஸ்கோ அமைப்பின் விருதையும் ஈராக் பெற்றது. பாத் கட்சி கொள்கைகள். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பாத் கட்சியின் கொள்கைகள் கட்டாயமாக்கப்பட்டன. மாணவர்கள் சிறுவயது முதலே சதாம் உசேனுக்கு விசுவாசமாக இருக்கும்படி வளர்க்கப்பட்டனர். ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பாத் கட்சியில் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்பது மறைமுக விதியாக இருந்தது. அரசை விமர்சிப்பவர்கள் கல்வித்துறையிலிருந்து நீக்கப்பட்டனர். 1980 ஈரானுடன் போர் தொடங்கினார் சதாம். 8 ஆண்டுகள் நடந்த இந்த போரில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் பலியானார்கள். இதே காலத்தில் தன் நாட்டிற்குள்ளேயே இருந்த குர்திஷ் இன மக்கள் மீது ரசாயன குண்டுகளை வீசிக்கொன்றார். இது மனிதகுல வரலாற்றின் கருப்பு பக்கம். குவைத் மீதான படையெடுப்பு. 1990 குவைத் நாட்டை ஆக்கிரமித்தார். இதுவே இவரது வீழ்ச்சிக்கு ஆரம்பமாக அமைந்தது. அமெரிக்கா தலைமையிலான படைகள் டெசர்ட் ஸ்டார்ம் நடவடிக்கை மூலம் ஈராக்கை தோற்கடித்தன. ஐநா சபை விதித்த பொருளாதார தடைகளால் ஈராக் மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளானார்கள். ஆனால் சதாம் தனது ஆடம்பர அரண்மனைகளை கட்டுவதை கைவிடவில்லை. அமெரிக்காவின் எச்சரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணித்து வந்தார். சதாம் உசேன் ஆரம்பத்தில் ஒரு மதச்சார்பற்ற செக்யூலர் தலைவராகவே இருந்தார். ஆனால் அரசியல் நெருக்கடிகளுக்கு பிறகு அவர் மதத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்த தொடங்கினார். ஈமானிய பிரச்சாரம் 91களில் வளைகுடா போருக்கு பிறகு மக்களின் ஆதரவை திரட்ட ஈமானிய பிரச்சாரத்தை தொடங்கினார். இதன் மூலம் ஈராக் ஒரு மதச்சார்பற்ற நாட்டிலிருந்து இஸ்லாமிய தீவிரமாக பின்பற்றும் நாடாக மாறத் தொடங்கியது. சட்ட மாற்றங்கள். பொது இடங்களில் மது அருந்துவது தடை செய்யப்பட்டது. பள்ளிகளில் குரான் படிப்பது கட்டாயமாக்கப்பட்டது. ஈராக் தேசிய கொடியில் அல்லாஹு அக்பர், இறைவன் மிகப்பெரியவன் என்ற வாசகத்தை சேர்த்தார். தான் முகமது நபியின் வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்று கூறி தனது ஆட்சிக்கு ஒரு மத ரீதியான அங்கீகாரத்தை பெற முயன்றார். 2003 பேரழிவு ஆயுதங்கள் வைத்திருப்பதாக கூறி அமெரிக்கா ஈராக் மீது போர் தொடுத்தது. பாக்தாத் வீழ்ந்ததும் சதாம் தலைமறைவானார். பல மாத தேடுதலுக்கு பிறகு தனது சொந்த ஊரான திக்ரித் அருகே ஒரு சிறிய குழியில் பதுங்கி இருந்தபோது அவர் பிடிபட்டார். நவம்பர் மாதம் சதாம் உசேனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு நீதிபதி மரண தண்டனையை வாசித்த போது சதாம் உசேன் குறுக்கிட்டு உரத்த குரலில் முழக்கமிட்டார். ஈராக் வாழ்க, ஈராக் மக்கள் வாழ்க, துரோகிகள் ஒழிக, ஆக்கிரமிப்பாளர்கள் ஒழிக, அல்லாஹு அக்பர், இறைவன் மிகப்பெரியவன். அவர் நீதிமன்றத்தை பார்த்து, நான் ஒரு இராணுவ வீரன், தூக்கிலிடப்படுவதை விட துப்பாக்கியால் சுடப்பட்டு சாவதையே நான் விரும்புகிறேன் என்று கூறினார். الحكم على المدان صدام حسين المجيد بالإعدام شنقا حتى الموت لارتكاب الشعب كجريمة ضد الإنسانية وفق المادة 12 أولا أليف بدلالة المادة 12 أولا ثانيا ثالثا رابعا. ஆனால் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அவர் ஈராக் மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் அவர், நான் என்னை ஒரு தியாகியாக அர்ப்பணிக்கிறேன். இறைவன் நாடினால் நான் தியாகிகளுடன் சொர்க்கத்திற்கு செல்வேன் என்று குறிப்பிட்டார். ஈராக் மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளாமல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
உங்களை ஆக்கிரமித்த நாடுகளின் மக்கள் மீது வெறுப்பை காட்டாதீர்கள். மாறாக அந்த முடிவை எடுத்த ஆட்சியாளர்கள் மீது மட்டும் உங்கள் எதிர்ப்பை காட்டுங்கள் என்று உருக்கமாக குறிப்பிட்டிருந்தார். சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அங்கிருந்தவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அங்கிருந்த சிலர் முக்தா அல் சதர் எதிர்க்கட்சி தலைவர் பெயரை சொல்லி முழக்கமிட்ட போது சதாம் அவர்களை பார்த்து ஏளனமாகச் சிரித்து, இதுதான் உங்கள் வீரமா என்று கேட்டார். அவரது இறுதி வார்த்தைகள் இஸ்லாமிய இறைவணக்கமான ஷஹாதா ஆகும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகம்மது நபி அவனுடைய தூதர். இந்த வாசகத்தை 2வது முறை சொல்லி முடிப்பதற்குள்ளேயே அவர் தூக்கிலிடப்பட்டார். சதாம் ஹுசேன் தனது இறுதி நிமிடம் வரை தான் செய்த செயல்களுக்காக வருந்தவில்லை. தன்னை ஒரு ஈராக்கிய தேசியவாதியாகவும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராளியாகவும் காட்டிக்கொள்வதிலேயே அவர் உறுதியாக இருந்தார். ஈராக்கை நவீன நாடாக மாற்றிய பெருமையும் அதே நாட்டை போரினால் சிதைத்த பழையும் சதாமுக்கு உண்டு. அவரது மரணம் ஒரு சகாப்தத்தின் முடிவாக அமைந்தது. எண்ணெய் நிறுவனங்களை தேசியமயமாக்கியதன் மூலம் சதாம் ஹுசேன் ஈராக்கை முதன்மையாக மேம்படுத்தினார். அந்த வருவாயை கொண்டு உள்கட்டமைப்பு, இலவச மருத்துவம் மற்றும் கல்வி ஆகியவற்றில் பெருமளவில் முதலீடு செய்தார். இது நாட்டின் எழுத்தறிவு விகிதத்தை கணிசமாக உயர்த்தியது. அவர் நகர்ப்புறங்களை நவீனப்படுத்தினார், சமூக பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார், மேலும் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி வாய்ப்புகளை அதிகரிக்க பெண்களின் உரிமைகளை ஊக்குவித்தார். இவரை தவறாக சித்தரித்து எண்ணெய் வளங்களை கைப்பற்றி கொண்ட அமெரிக்காவும் அதன் கூட்டு நாடுகளும் இவரை அழிதொழித்தது. யார் என்ன சொன்னாலும் தான் சொந்த நாட்டிற்காக போராடும் மனிதர்கள் மீன்மக்களே. இதேபோல் அடுத்த ஒரு காணொளியில் பார்ப்போம் இன்னொரு தலைவர்களை பற்றி. எங்களுடைய இந்த தொகுப்பை பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து அடுத்து வரும் காணொளிக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.